வணக்கம். தேர்தல் வந்துருச்சு. பயங்கரமான காசு புழக்கங்கள்லாம் அதிகமாக இருக்குது. லைட்டை ஆஃப் பண்ணுறான், காசை கொடுக்குறான், லைட்டை போடுறான். இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவு தமிழ்நாட்டில் வரலாறு காணாத காசு மழை பொழியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் 100 கோடிக்கு மேலே பிடிக்கவே வர செஞ்சுட்டாங்க. பிடிச்சும் இன்னும் காசு மழை கொட்டுதுன்றாங்க. அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா, ஒரு காலத்தில் வடை டோக்கன் கொடுப்பாங்க. வடையை வாங்கிட்டு 5 ரூபா 10 ரூபான்னு வடை டோக்கன் கொடுப்பாங்க. ஓட்டை போட்டு கடையில் போய் வடையும் டீயும் குடிச்சிட்டு போவானுங்க. அப்புறம் 100 ரூபாயாச்சு, 200 ரூபாயாச்சு. இந்த தேர்தலில் 3000 ரூபா 5000 ரூபா பெரிய பெரிய ஆட்கள் நிற்கிற தொகுதியெல்லாம் 5000 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ சிலதெல்லாம் 8000 ரூபா வரைக்கும் வர போகுதுன்றாங்க. வீட்டில் 5 பேர் இருந்தால் பைக்கெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனால் நாளைக்கு சாயந்தரத்துலேருந்து யாருமே தேர்தலை பற்றி பிரச்சாரம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் சொல்லிட்டாங்க, இன்க்ளூடிங் சோசியல் மீடியா. அதனால் நாளையிலேருந்து தயவுசெய்து சோசியல் மீடியாவில் எதாச்சும் கண்டதை போட்டுட்டு ஜெயிலுக்குள்ளே போயிடாதீங்க. அதனால தான் இன்றைக்கி நான் போட்டேன். உங்களுக்கு பிடித்த கட்சி யார் அப்படின்றத கண்ணை மூடிட்டு கடந்த 5 வருஷம் நம்ம இந்த ஆட்சியில் என்ன நம்ம பலனை அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு யோசனை பண்ணிவிட்டு போய் ஓட்டை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு போடுங்க. 19ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.